ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சின்ன சைஸ் உருளைக்கிழங்குல ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்ல 2-3 தண்ணி கழுவிட்டு வேகிறதுக்காக குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டுட்டேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன். இனி மூடியை போட்டு மூடிட்டு 2 விசில் வர்றது வரைக்கும் வேக விட்டு எடுக்கலாம். 2 விசில் விட்டு வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா அது நல்லா குழஞ்சிரும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு ஆற விட்டு தோல் எடுத்து வச்சுட்டேன். இதை வேணுன்னா 2ஆக கட் பண்ணி போடலாம். நான் 2ஆக கட் பண்ணல, முழுசாகவே தான் இந்த ஃப்ரை பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு லேசாக கீறி போட்டிருக்கேன். அப்போ தான் அதில் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். இங்கே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கட் பண்ண ஒரு தக்காளியும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி மசாலா பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி நான் 2 தடவையாக சேர்த்துருக்கேன். மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில அப்படியே கிளறையும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே உருளைக்கிழங்குன்னு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.